எப்படா இந்த பார்வதி சோத்து கடையை மூடுவா, நம்ம ஊச கடையை திறக்கலாம்னு காத்துக்கிட்டு விடுவனா? வந்துட்டேன் பாத்தியா? என் கையால ஒரு உருண்டை சோறு வாங்கி திங்கிறதுக்கு எல்லாரும் என் கடையில தான் கியூல வந்து நிப்பா. அழகப்பா, என்னக்கா பட்டத்துக்கு படிக்க போனீங்க, என்னாச்சு? 5ஆம் கிளாஸ் சேர்றதுக்கு அமைச்சர் சிபாரிசு வேணுமா? நமக்கு எங்க சீட்டு கிடைக்க போதுன்னு திரும்பி வந்துட்டேன். ஆமா, உன் மூஞ்சிக்கு சீட்டு கிடைச்சு நீ படிச்சு கிழிச்சு என்னத்த பண்ண போற? ஏண்டா செல்லையா, உன் மூத்த மருமக முழுதா பிறந்தாலே, குழந்தை பிறந்துருச்சு. 10 நாள் தான் ஆச்சு பார்வதி அம்மா, அதுக்கு 10 மாசம் ஆக வேண்டாமா? ஏண்டா 10 மாசம் எனக்கு தெரியாதா? கணக்கு சொல்ல என்ன 10 நாள் நம்ம ஊர்ல இல்லங்கிறதுக்காக இப்படி அட்டகாசம் பண்றியே? உன் கூட வரத்துக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடி வெக்கம்? வெக்கமா வெக்கம்? இதெல்லாம் வியாபார தந்திரண்டி. சோத்து கடை பார்வதி வந்துட்டான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சாத்தானே வாடிக்கைக்காரவங்க நம்ம கடைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதுக்காக கழுத்துல ஒரு தமுக்க கட்டிக்கிட்டு டம்மு டம்முன்னு தண்டால போட முடியும்? அப்படி குசலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதா. உனக்கு என்னடி தெரியும்? கம்முன்னு கடை. வா. என்ன பேச்சிய காணோம்? அந்த ஜோடியும் ஏதாவது கேக்குறதானே? ஏம்மா, உனக்கு தாலி கட்டினவரோட கௌரவம் குறைஞ்சிருமேனு பாக்குறியா? கொஞ்சமாவது வயசு பொறுத்த இருக்கான்னு பாத்தியா? மானம் கிட்டவன். வாய் முடி. 1000 தான் இருந்தாலும் உன்னை பெத்த அப்பன். அவ சம்மதிச்சுதானே சேர்ந்து வாழ்றா. புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியா? என்னடி பண்ண சொல்ற? என் தலையில அப்படித்தான் எழுதி இருக்கான். நான் யாரு நந்துக்கிறது? சரி வா. 6 இட்லி, 6 வடை, 6 பூரி, 6 தோசை கொடுப்பா. நீங்க கேட்டது எதுவுமே இல்லைங்க. அப்போ என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஏய், விளையாடுறீங்களா? தம்பி, நான் ரொம்ப சிரமப்பட்டு என் பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிறது, பிள்ளைங்க காதுல கிடக்கிறது எல்லாத்தையும் வித்து இந்த ஹோட்டலை நடத்திக்கிட்டு வரேன். இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது பலகாரம் கொடுத்தேன்னா என் ஹோட்டலையும் நொறுக்கிடுவாங்க, என்னையும் கொன்னுடுவாங்க. தயவு செஞ்சு வேற இடத்த பாத்துக்கங்க தம்பி. தம்பி, நான் ஐயரை விட ஏழைங்க தம்பி. பெருசுக்கு தெரிஞ்சா சிரசே எடுத்துருவாரு. வேற இடத்த பாருங்க தம்பி, போயிட்டு வாங்க. தம்பி, காந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இவனுங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இவனுங்க ஊருக்கு ஊரு எவனாவது ஒரு பெரிய தலைகிட்ட கொத்தடிமைகளத்தான் இருக்கிறானுங்க. பொட்ட பயலுங்க. மீசையை மட்டும் விதவிதமா வளர்த்துக்குவானுங்க, வீரத்தை மட்டும் பொண்டாட்டி முந்தானையில முடிச்சு போட்டு வந்துருவானுங்க. நீ வா தம்பி, நான் உனக்கு சோறு போடுறேன். அம்மா, இன்னைக்கு நீங்க போடுவீங்க, நாளைக்கு நீ இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்கிறியோ அத்தனை நாளைக்கு என் வீட்டுலதான் உனக்கு சாப்பாடு. இந்த சோத்து கடை பார்வதியே எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். நீ வா. புருஷன் பெருசுகிட்ட வேலை செய்தல்ல, அந்த தைரியம். சீதா, சீதா, சாப்பாட்டுக்கு ஆள் வந்திருக்குமா? வா தம்பி, உட்கார். சீதா, நீ போய் இலையை போட்டு காய்கறியை பரிமாறு. நான் கொஞ்சம் குழம்பு சுட வச்சிடறேன். சரிம்மா. போ. கும்பகோணமே கோணம், இந்த குமரி சொன்னதே வேதம். ஸ்ரீராமா. பாட்டு தூள். உங்க பாராட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வந்தா ஒழுங்கா சாப்பிட்டு போகணும். என்ன என்ன பெரிய போஸ்? மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி தலையை குனிஞ்சுட்டு சாப்பிட வேண்டியதானே? சீதா, யாருக்குமா சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்க? அதாம்மா, நம்ம வீட்டுக்கு வருவாரே இன்ஸ்பெக்டர், அவருக்கு தாம்மா. என்னடி, அந்த தம்பி வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா இலைய எடுத்து போட்டு தண்ணி கூட வைக்க மாட்ட. இப்ப என்னடான்னா கேரியரை நீயே எடுத்துட்டு போறியா? எல்லாம் உனக்காக தாம்மா. எனக்காகவா? சரிம்மா, இந்த பாரு, இத்தனை நாளா பழக்கடக்காரன் நினைச்சு பழகுனேன். இப்ப அந்த தம்பி இன்ஸ்பெக்டர்டி, கொஞ்சம் மரியாதையோட பழகு. அப்படின்னா சல்யூட் அடிச்சு கொடுத்துட்டு வர சொல்றியா? இல்ல, விசில் அடிச்சு கொடுத்துட்டு வா. முகரை பாரு, பக்கத்துல இருந்து சாப்பாடு போட்டு வா. வர வர அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலைக்காரி ஆக்கிடுவ போல இருக்க. சரி வேண்டாம், கொண்டா, நானே கொடுத்துட்டு. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அடியே, நான் உன்னை பெத்தவடி. பறக்கிற காக்காக்கி ரெக்கையில எத்தனை முடி இருக்குன்னு எண்ணிடுவேன். ஓ அம்மா. ஏமா? ஆமா, குழந்தை தேவி அந்த கனகராஜ் கடத்திட்டு போயிட்டாரம்மா. அதை தேடி இன்ஸ்பெக்டர் போயிருக்காரம்மா. அதுக்கு நீ ஏன் இப்படி துடிக்கிற? அம்மா, அவர் என்ன விரும்பலங்கிறதுக்காக அவருக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வரும்போது பாத்துக்கிட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? பொம்பளைங்க நம்ம என்னமா செய்ய முடியும்? அப்பாதான் பெருசுகிட்ட வேலை செய்யறாரே, அவரை கேட்டா உதவி செய்வார் இல்லம்மா. என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? அப்பா, பெருசுக்கு காட்டுக்குள்ள ஒரு பங்களா இருக்கு, அங்கதான் அடைச்சு வச்சிருக்கணும். வாங்க போலாம். இல்லையா? ஏய்யா, நம்பிக்கை துரோகி, முதலாளி இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க போறியா?
அடியே அந்த குழந்தை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க உனக்கு தான் தெரியும் அதை மட்டுமா சொல்றீ நன்றி கேட்ட ஏடி அவசாரி முண்டை உனக்கு என்ன கொழுப்புடி என் முன்னாடி என் புருஷனை கை நீட்டி அடிச்சிட்டியா இதுக்கு அந்த கையை அடிச்சு அடுப்புக்குள்ள வைக்கல என் பேரு சோத்துக்கு இல்லடி அப்பா அடிச்ச கையை நீ உட இன்னொரு கையை நான் உடைக்கிறேன் ஒடிச்சா மட்டும் பத்தாது அந்த கையை குடிங்க முதல்ல போய் குழந்தை தேடுவோம் வா அடியே பழச்சிடுவேன் எந்திரிச்சே குளிய தோண்டி பழச்சிடுவேன் சக்காலத்து அத்தான் அன்பே நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திர வதனம் தான் எனக்கு மடிமுகம் உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொண்டிருக்க ஏன் சார் கட் பண்ணீங்க அம்மா தமிழ் பேசம்மா நாராசம் இல்லம்மா நவரசம் அம்மா இப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் படம் ஏன் நான் பேசுறதுக்கு என்ன பேசலாம் பேசலாம் ஆனா அத உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தா தேவல போங்க சார் நான் இப்படி பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும்